மகிழ்ச்சி என் மேல் வரும் என் இயேசுவாலே. நித்திய மகிழ்ச்சி என் மேல் வரும் என் தேவனாலே. சிலர்லாம் தேடி வர்ற ஆசீர்வாதத்தையே முகம் சொலிப்பாங்க. ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும், ஆனா இவங்க முகம் சுளிப்பாங்க. அப்பந்தான் இவங்களுடைய கௌரவத்தை காட்டுவாங்க. அப்பந்தான் இவங்களுடைய ஆவி, அசுத்த ஆவி அவங்ககிட்ட இருந்து வெளிவரும். ஒரு நன்மை வருதுன்னா இவங்கிட்ட இருக்கிற அந்தகார ஆவிகள்லாம் அப்படியே வெளியே வந்து இவங்களை வந்து கேவலப்படுத்தும். எங்களை மாதிரி ஆட்களுக்கு அது தெரியும். ஸ்தோத்திரம். அதனால தான் தேவ பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவரோடு பழகி இருக்கணும். துன்மார்க்கனோடு உள்ள பழக்கம் வேண்டாம். ஜெபிக்காதவனோடு உள்ள பழக்கம் வேண்டாம். தேவனுக்கு விரோதமானவர்களோடு உள்ள பழக்கம் வேண்டாம். தேவனோடு பழகணும், பரிசுத்த ஆவியானவரோடு பழகணும். இந்த ரெபெக்காள் தூதர்களுடைய அந்த பழக்கத்தை உடையவள். ஏன்னா ஆபிரகாம் சொல்லுகிறார் தூதன்ட்ட, தூதர்கள் ஏற்கனவே உனக்கு முன்பாக செல்வார்கள் என்று சொல்லி ஆபிரகாமின் வேலைக்காரனுக்கு சொல்லி இருந்தார்கள். இந்த தூதன் போய் அங்க ரெபெக்காளை ஆயத்தப்படுத்தி விட்டாள். அல்லேலூயா. முந்தின நாள் ராத்திரி ரெபெக்காளுக்கு நல்ல தூக்கம் வருது. முந்தின நாள் ராத்திரி ரெபெக்காளுக்கு நல்ல பசிக்கு நல்லா சாப்பிட்றா. ஏன்னா அடுத்த நாள் தண்ணி எடுத்து ஊத்தணும் இல்ல, அங்க போய் தூங்கிடக்கூடாது இல்ல, அங்க போய் சோர்ந்துடக்கூடாது இல்ல, அங்க போய் எனக்கு முடியாதுன்னு சொல்லிடக்கூடாது இல்ல. முந்தின நாளே தேவ தூதர்கள் ரெபெக்காளை பலப்படுத்தினார்கள். தேவ ஜனமே, தேவன் நீ அறியாத சில காரியங்களை ஆண்டவர் உனக்குள்ளே செய்வார். எதற்கென்றால் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக. அல்லேலூயா. துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.